அரைக்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி தான் அரைக்க போகிறோம். வாங்க அது எப்படி அரைக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடை சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஆட் பண்ணி ஆயில் விடாமல் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நல்லா கலர் வந்து ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ வந்து உளுந்து வறுத்தது போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு வணக்கணும் இல்லையா, ப்ரௌன் டிஷ் ஆகுதுன்னு. இந்த பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும், வணங்கிடும் நல்லா. இது வணங்கிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு கடலைப்பருப்பு. இதை எடுத்துக்கலாம். ஒரு 10 வரமிளகா மட்டும் நான் ஆட் பண்ணி வணக்கிக்கிறேன். நான் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் மிளகு, சீரகம், கொத்தமல்லி, இது மூணையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ட்ரை ரோஸ்ட் நல்லா மூடுதலாக அதை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதாகிடுச்சு, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாவே போதும். அவ்வளோதான், நான் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது லாஸ்ட் ஒன் வந்து உப்பு ஆட் பண்ணி இதை நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், கருவேப்பிலை பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைய ஃபேஷன் லக்ஸி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.